கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் அப்படின்றதான் வாக்கியம் ஒன்று. இது சரிதான். பல்லவர்கள் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது. இதுவும் சரிதான். ஸோ சரியான ஆப்ஷன் நம்மளுக்கு ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. ஏன்னா யுவான் சுவாங் வந்து உங்களுக்கு 630 to 645 அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அதுவும் காஞ்சிபுரத்தை பார்வையிட்டார் அப்படின்ற குறிப்புகளும் இருக்கு. நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, நிதி ஆயோக் நம்மளுக்கு வந்து மார்ச் 1 கிடையாது, ஜனவரி 1ன்னு வரும். ஸோ இது தவறான வாக்கியம். இந்திய ரயில்வே ஆனது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம்னு போட்டிருக்காங்க. இது தவறான வாக்கியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து மிக அதிகமான பணியாளர்களை கொண்டது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 இரண்டுமே தவறு. தவறான இணையை கண்டறிக. அதாவது தமனி வழங்கும் குழாய்கள் தான், இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள் தான், சிறை வந்து பெரும் குழாய்கள் தான், இரத்த தட்டுகள் அப்படின்னா நம்ம வந்து பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், லியூகோசைட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ டி தான் ஆப்ஷன் தவறான இணை. ஸோ விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு டி எத்திலின். பொறுத்துக நம்ம பார்க்கலாம். வறண்ட காலநிலை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஜனவரி முதல் மார்ச். ஸோ 1க்கு பி 3 ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து வெப்ப காலநிலை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஏப்ரல் மற்றும் மே. ஸோ 2சின்னு பார்த்துட்டோம்னா அது 2 ஆப்ஷன்ல இருக்கு, ஏ அண்ட் சில இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை காலம் அப்படின்னா நம்மளுக்கு ஜூன் டு செப்டம்பர். 3D அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் முதல் டிசம்பர். நன்றி.